மெய்யன்பர்களே, ஆன்மீக சான்றோர்களே, நண்பர்களே, பள்ளியூர் ஐயனார் வீரனார் ஆலய மகா கும்பாபிஷேக விழாவினுடைய இரண்டாம் பகுதியை தஞ்சை வெங்கட் யூடியூப் சேனலானது வழங்குவதில் பெருமை அடைகின்றது. இப்பொழுது வஸ்திர தானமானது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. சிவபெருமானே முதலடியை எடுத்து கொடுக்கின்றார் சுந்தர பெருமானுக்கு. தேவசாரிய மண்டபத்தில் காத்திருந்த அந்த அடியார் பெருமக்களை பாடும் பொழுது முதலடியை எடுத்து கொடுக்கின்றார். தில்லைவாழ் அந்தணர்களுக்கு அடியல் என்று. அப்படி அந்தணர்களுக்கு அடியார்களுக்கு வஸ்திர தானமானது செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. இப்பொழுது பூரணாகுதியானது நடைபெற்று கொண்டிருக்கின்ற காட்சியை தான் நாம் இப்பொழுது கண்டு கொண்டிருக்கின்றோம். 2 கால யாகசால பூஜையினுடைய பிரதான குண்டத்திலும் வீரனார் குண்டத்திலும் இப்பொழுது பூரணாகுதியானது நடைபெற்று அதனைத் தொடர்ந்து மகா கற்பூர தீபாரதனையானது நிகழக்கூடிய காட்சியை தான் நாம் இப்பொழுது யாகசால மண்டபத்திலிருந்து கண்டு கொண்டிருக்கின்றோம். 2 கால யாகசால பூஜையும் 4 வேதங்களும் இசையாலும் வேத பாராயணங்கள் எல்லாம் விண்ணப்பம் செய்யப்பட்டு தேவாரம் திருவாசகம் எல்லாம் ஓதப்பட்டு இப்பொழுது இன்னும் சற்று நேரத்திலே அந்த யாக குண்டத்தினுடைய அக்னியை அப்படியே ஆகூதியாக எடுத்து அந்த கும்பத்திலே சமர்ப்பிக்கக்கூடிய நிகழ்வுதான் நான் இப்பொழுது கண்டுகொள்கிறோம். சிவாச்சாரியார் இதோ அந்த கும்பத்திலே அதை சமர்ப்பித்து விட்டார். இந்த சமர்ப்பணம் செய்யப்பட்ட இந்த புனித நீரானது விமான கலசத்தில் உள்ள கும்பகலசத்தில் ஊற்றப்படவிருக்கின்ற காட்சியையும் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம். பூரண புஷ்கல ஐயனார் ஆலயத்தினுடைய இந்த மகா கும்பாபிஷேக விழாவில் கையிலே செண்டாயுதமும் சாட்டையையும் அடக்கி ஆள்கின்ற பொற்களையையும் பூரணத்தையும் தன்னுடைய அருகிலே வைத்து கொண்டிருக்கின்ற ஐயனாருக்கு நடைபெறவிருக்கின்ற மகா கும்பாபிஷேக விழா. பொற்களை என்றால் பூவை போன்ற பண்புடையவள் என்று பெயருடனும், பூரணம் என்றால் முழு மனநிறைவானவள், நிறையானவள், முழுமதி என்று சொல்லக்கூடிய மனநிறைவானவளும், பூவை போன்ற பண்புடையவரும் தன்னுடைய கொண்டுள்ள பூரண புஷ்கல சமேத ஐயனார் ஆலயத்தில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த கும்பாபிஷேக வைபவத்தினை தஞ்சை வெங்கட் யூடியூப் சேனலானது உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றது. இந்திரன், அக்னி, யமதர்மன், நிருதி, வர்ணன், வாயு, குபேரன், ஈசானியர், என் திசை காவலர்கள் மற்றும் யோகிகள், வித்யாதாரர்கள், கிண்ணர்கள் ஐயனாரை வணங்கியபடி இருக்கின்றனர். ஓம் ஹரிஹர புத்திராய புத்திர லாபாய சத்ரு விநாயக பூதநாதாய ஐயனார் சுவாமியே நமக என்று ஐயனாரை போற்றி வணங்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அவர் காவலாகவும் உறுதுணையாகவும் உறுதியாக நம்மை காப்பார் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. ஓம் தத்புருஷாய வித்மகே பூதநாதாய தீமகி தன்னோ ஐயனார் பிரசோதயாத் என்ற காயத்ரி மந்திரத்தை நாம் ஒரு சேர நினைத்து ஐயனாரை வழிபட்டோம் என்று சொன்னால் ஐயன் நமக்கு அனைவரது வாழ்விலும் நாட்டிலும் உலகிலும் அமைதியும் சுபிட்சமும் பொங்குவதற்கு ஐயனார் துணை நிற்பார். இப்பொழுது பள்ளியூரினுடைய முக்கியஸ்தர்கள் இதோ யாகசால பிரதான மண்டபத்தில் எழுந்தருளி இருக்கின்றார்கள். இன்னும் சற்று நேரத்திலே கடமானது புறப்படவிருக்கின்றது. கடம் பட்டுக்குடை பிடிக்க, வெண் சாமரங்கள் வீச, விண்ணை பிளக்கும் வேத மந்திரங்களுடன் பட்டுக்குடைகள் பிடிக்க இதோ இந்த 4 வேதங்களாலும் ஆச்சாரிய பெருமக்கள் தங்களுடைய வேதங்களை எல்லாம் விண்ணப்பம் செய்த அந்த புனித நீர் கலசமானது யாகசாலையிலிருந்து புறப்படுகின்ற காட்சி. கடம் புறப்பாடு. சிவாச்சாரிய பெருமக்கள் தங்களது தலையிலே சுமந்து அந்த கடத்தினை சுமந்து செல்கின்ற காட்சியை தான் பிரதான யாக மண்டபத்திலிருந்து இன்னும் சற்று நேரத்தில் வெளியே வர காத்திருக்கின்றன. பூமாரி பொழிய தேவர்களும் முனிவர்களும் மேலிருந்து ஆசீர்வதிக்க அந்த புனித நீரானது, அந்த புனித கடமானது ஐயனார் ஆலய விமான கலசத்தில் ஏறுவதற்காக, அந்த ஐயனார் ஆலய விமான கலசத்திற்கு கும்பாபிஷேகம் செய்வதற்காக, ஐயனாருக்கு நன்னீரற்று செய்வதற்காக இந்த கலசமானது அசைந்து வருகின்ற அந்த அற்புத கண்கொள்ளா காட்சியை தான் நாம் இப்பொழுது கண்டு கொண்டிருக்கின்றோம். பக்த கோடி பெருமக்கள் எல்லாம் இருமருங்கிலும் இருந்து மனதிலே ஐயனாரை நிலைத்து இருகரம் கூப்பி அந்த ஐயனார் கடத்தினை வணங்கி கொண்டிருக்கின்ற காட்சியையும், மேலே கருட பகவானுடைய தரிசனம், கீழே கடம் புறப்பாடு, இரண்டையும் ஒரு சேர கண்டு விமானத்தையும் கோபுரத்தையும் ஒரு சேர கண்டு நம் வாழ்வில் பேரின்பம் அடைவோமாக. கும்பாபிஷேகம் கோடி புண்ணியம், கோபுர தரிசனம் பாவ விமோச்சனம் என்று சொல்வார்கள். அப்படியும் கும்பாபிஷேகத்தையும் கோபுர தரிசனத்தையும் ஒரே நேரத்தில் கண்டுகொள்ளக்கூடிய, ஒரே நேரத்தில் காணக்கூடிய ஒரு நிகழ்வுதான் இந்த மகா கும்பாபிஷேகம். இந்த மகா கும்பாபிஷேகத்திற்காக
பள்ளியூர் நிர்வாகத்தினரும் பள்ளியூரில் உள்ளவர்கள் அத்தனை பேரும் பெருமாடுபட்டு இந்த கும்பாபிஷேக வைபவமானது இரண்டு முறை கண்ட பாக்கியவான்களாக நாம் எத்தனை புண்ணியம் செய்திருப்போம். இந்த கும்பாபிஷேகத்தை 2 முறை நாம் காண்பதற்கான அத்தனை ஏற்பாடுகளையும் திறம்படவும் அழகுறவும் செய்து காட்டிய இந்த பள்ளியூர் நிர்வாகத்தினருக்கும் பள்ளியூர் கிராம மக்களுக்கும் நாம் எத்தனை கோடி நாம் நன்றி கடன் பட்டிருப்போம். இந்த கும்பாபிஷேக விழாவினை நாம் கண்ணார கண்டு மகிழ்வதற்காக என்று சொல்லி சேரமான் பெருமான் நாயனார் இயற்றிய திருக்கைலாய ஞான உலா என்ற அரங்கேற்றம் செய்யப்பட்ட போது சிவபெருமானுடைய ஆணைப்படி குதிரையில் வந்திறங்கிய ஐயனார் பற்றி குறிப்பிட்டுள்ளார். திருப்பகட்டூரில் உள்ள திருவாரூர் அருகில் உள்ள திருப்பட்டூரில் அரங்கேற்றிய ஐயனார் கோவில் உள்ளது. இந்த ஐயனார் கையில் ஏட்டுச்சுவடியை ஏந்தியவாறு காட்சி தருகின்றார். கந்த புராணத்தில் சூரபத்மனினுடைய தொல்லை தாங்காமல் இந்திரன் சிவபெருமானை காண சென்ற போது இந்திராணிக்கு காவலாக இருந்தவர் இந்த ஐயனார் பெருமான். இந்திராணி அஜமுகி என்ற அரக்கன் தாக்க வந்தபோது இந்திராணி ஆரண சுகதி ஓர்சார் ஆடல் உருத்திரன் என்றும் ஏத்தும் காரண கடவுள் ஓலம் கடந்து நிறந்து எந்தாய் ஓலம் பூரணைக்கு இறைவா ஓலம் புட்களை கனவா ஓலம் வாரணத்து இறைமேல் கொண்டு வரும்பிரான் ஓலம் என்றாள். உடனே ஐயனார் வந்து இந்திராணியை காத்த இந்த ஐயனார் நம்மை காக்காமலா விட்டு விடுவார். அத்தகைய ஐயனாருக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்ற அந்த கும்பாபிஷேக வைபவ நிகழ்ச்சியில் இப்பொழுது யாகசாலையிலிருந்து புறப்பட்ட அந்த புனித கடமானது கும்பகலசத்தில் அருகில் வைக்கப்பட்டு பூஜைகளானது நடைபெற்று கொண்டிருக்கின்றன. பள்ளியூர் முக்கியஸ்தர்கள் நிர்வாகிகள் அத்துணை பேரும் புடைசூழ பக்தர்களும் புடைசூழ காத்திருக்கின்றனர். பக்தர்கள் எதற்காக காத்திருக்கின்றனர்? ஐயனார் ஆலய மகா கும்பாபிஷேக விழாவிற்காக காத்திருக்கின்றார்கள். யாரெல்லாம் காத்திருக்கின்றார்கள்? பூரணை காத்திருக்கின்றார், புஷ்கலை காத்திருக்கின்றார், ஐயனார் காத்திருக்கின்றார், விநாயகர் காத்திருக்கின்றார், நாகம்மை காத்திருக்கின்றார், வீரனார் காத்திருக்கின்றார். காத்திருப்பது வீரனார் மட்டுமல்ல, லாட சன்னியாசியும் காத்திருக்கின்றார், பேச்சாயம்மனும் காத்திருக்கின்றார். இவர்களுடன் சேர்ந்து பக்த கோடி பெருமக்களும் காத்திருக்கின்றனர். 12 ஆண்டுகளாக காத்திருந்து இந்த கும்பாபிஷேக வைபவத்தை கண்டு கழிக்கக்கூடிய பெரும் பாக்கியவர்களாக இதோ இந்த நூற்றுக்கணக்கான பக்தர்கள் காத்து கடந்திருக்கிறார்கள். காத்திருப்பது என்பது ஒரு தவம் என்று சொல்வார்கள். அப்படி தவம் செய்து காத்திருந்தவர்களாக 12 ஆண்டுக்கு பிறகு மகா கும்பாபிஷேகத்தை காணக்கூடிய இந்த கண்கள் எத்தனை கோடி புண்ணியம் செய்திருக்க வேண்டும். நம்ம அந்த ஜப மந்திரங்களையும் அந்த ஓதுவார்களுடைய ஓதுவாமூர்த்திகளுடைய தேவார திருமுறைகளையும் அந்த மேலவாத்தியங்களையும் சங்கநாதங்களையும் உடையார் கோவில் திரு பன்னீர்செல்வம் அவர்களுடைய புலமையையும் சிவாச்சாரிய பெருமக்களுடைய ரிக் யஜூர் சாம அதர்வன வேத மந்திரங்களும் நம் காதிலே பட்டு காதானது எத்தனை கோடியும் புண்ணியம் செய்து வேண்டும் என்றெல்லாம் எண்ணக்கூடிய அளவில் அந்த அற்புத மகா கும்பாபிஷேக விழாவினது இன்னும் சற்று நேரத்திலே அந்த புனித நீரானது அந்த கடத்தில் உள்ள புனித நீரானது ஊற்றப்படவிருக்கின்ற காட்சிக்காக அத்தனை பக்த கோடி பெருமக்களும் காத்திருக்கின்றனர். நமச்சிவாயா வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதார் தாழ் வாழ்க. கரகர நம பார்வதி பதையே, கரகர மகாதேவா, தென்னாடுடைய சிவனே போற்றி, எண்ணாற்றவருக்கும் இறைவா போற்றி. அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஸ்ரீ ஐயனார் வீரனார் ஆலய திருத்தாள் போற்றி போற்றி. இதோ இந்த புனித கடத்திலிருந்து இதோ இந்த கும்பாபிஷேக வைபவம் நடைபெற்று கொண்டிருக்கின்ற அந்த காட்சியை எல்லோரும் கண்டுகளியுங்கள். ஸ்ரீ ஐயனாரே போற்றி, ஸ்ரீ ஐயனாரே போற்றி, ஸ்ரீ வீரனே போற்றி. ஓம் சத்ரு புருஷாய வித்மகே பூதநாதாய தீமகி தன்னோ ஐயனார் பிரசோதயாத். ஓம் ஹரிகர புத்ராய லாபாய சத்ரு விராசாய பூதநாதாய ஐயனார் சுவாமியே நமோ நமக என்று அனைவரும் இந்த புனித நீரானது வீரனாருக்கும் ஐயனாருக்கும் நடைபெற்று கொண்டிருக்கின்ற அத்துணை காட்சிகளையும் கண்ட பின்னர் இப்பொழுது அந்த கும்பகலசத்திற்கு பூஜைகளானது நடைபெற்ற பின்னர் மகா கற்பூர தீபாராதனையும் அதனைத் தொடர்ந்து ஐயனார் மற்றும் வீரனார் சுவாமிகளுக்கு புனித நன்னீராட்டு விழாவும் அதனைத் தொடர்ந்து அன்னதான பிரசமும் வழங்கவிருக்கின்றது. இந்த கும்பாபிஷேக வைபவ விழாவினை தஞ்சை வெங்கட் யூடியூப் சேனலானது தன்னால் முடிந்தவரை உங்களுக்காக வழங்கியிருக்கின்றது என கூறி அத்துணை பேருடைய வாழ்விலும் அத்துணை பேருடைய மனமும் அன்பும் அமைதியும் பெற்று பல்லாண்டு வாழ எல்லாம் அல்ல பூரண புஷ்கலை ஐயனார் மற்றும் வீரனாரை வேண்டி தஞ்சை வெங்கட் யூடியூப் சேனலானது உங்களுக்காக இந்த காட்சியை வழங்கியமைக்காக பெருமையுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.